பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இவன் கூட இருக்கான். ஆனால் இவன் எதுவுமே பண்ணல. நான் மட்டும்தான் வீட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வீடுன்னு போய் எல்லாமே ஒரு ஒரு பொருளாக வாங்கி ஒரு ப்ராப்பர் வீடாக எல்லாமே அப்படி ஃபுல்லாகவே ரெடி பண்ணது எல்லாமே நான் ஒருத்தி வேலைக்கு போனதுனால மட்டும்தான். நான் நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் நான் உனக்கு தான் செலவழிச்சிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், உனக்காகன்னு இந்த 2.5 வருஷம் நான் சீரியல் போனதை ஃபுல்லாக நான் உனக்கு தான் கொடுத்துருக்கேன். அது நான் ஒரு நாள் கூட நான் ஏண்டா அப்படின்னு நான் சொல்லி நினச்சதே இல்லை. நான் உனக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தேன். அதுவும் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, ஃபியூச்சரில் அது நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அந்த கேஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸ்க்காக எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கொடுத்துருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனால் அசால்ட்டா நீ வந்து பேசிட்டு போற. எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன தைரியத்துலடா சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்ல, ஒரு போயிட்டோன்ற வருத்தம் இல்ல. எனக்கு மட்டும் நீ நேர்ல கிடைச்சன்னு வச்சுக்கோ. இல்ல பெரியவா மாதிரி பேசுறல, கோர்ட்ல பாத்துக்கிற நீ கோர்ட்டுக்கு வரியா? ஒரு வாட்டி இயரிங்க்கும் கவுன்சிலிங்க்கு மீடியேஷனுக்குன்னு ஷூட்ல அவ்வளோ சண்டை போட்டு அந்த டேட்டுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி அவ்வளோ தூரம் வெயில்னு பார்க்காம ஒரு வாட்டி நான் போய் அங்கே போய் லைன்ல போய் நின்று எனக்கு தேவையாடா இதெல்லாம்? உன்னை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா நானு.